தொடர்ந்து மூன்றாவது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய எல்லையில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் போர் பதற்றம் வலுத்திருக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த ஆலோசனைக்கு பிறகு என்ன அறிவிப்புகள் முக்கியமாக வெளியாக வாய்ப்பிருக்கு? விவரங்களை சொல்லுங்க. மீண்டும் ஒரு இரவு நேர தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கின்றது. இன்று அளவிலே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஒரு சில நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவத்தின் ட்ரோன்கள் பறந்து வந்தன. அந்த ட்ரோன்களை அழிக்கக்கூடிய பணியிலே இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஆகாஷ் உள்ளிட்ட ஏவுகணைகளும் தற்பொழுது தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் முப்படைகளை சார்ந்த தளபதிகளோடு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது தொடர்பாக பேசப்பட்டு வரும். கண்டிப்பாக இந்த பாகிஸ்தான் ராணுவம் கடந்த 2 நாட்களில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியிடம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை தகவல் உள்ளிட்ட அடிப்படையிலே தெரிவித்திருப்பார்கள். பிரதமர் மேற்கொண்டுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய முப்படைகளின் முன்னாள் தளபதிகளும் கூட பல விவரங்களை பிரதமர் அவர்களிடம் பகிர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் ராணுவத்தில் பணி செய்து முடித்தவர்கள் எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் ராணுவ வீரர்களாகத்தான் மனதளவிலே இருப்பார்கள். ஒரு முறை பணி செய்திருந்தால் அது ராணுவத்துறையாக இருந்தாலும் சரி, உளவுத்துறையாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த சூழ்நிலையில் அவர்களை தாக்க வேண்டும், அவர்கள் நம்மை தாக்கும் பொழுது எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக நன்கு அனுபவம் கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் தான் நாட்டின் முப்படை தளபதிகள், முப்படை தலைமை தளபதி மட்டுமல்லாமல் முன்னாள் தளபதிகளுடனும் இந்த ஆலோசனையை பிரதமர் நரேந்திர மோடி 2 மணி நேரத்திற்கு மேலாக மேற்கொண்டிருக்கின்றார். பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு பக்கம் ஜம்மு காஷ்மீரிலே நம்முடைய படை வீரர்கள் பாகிஸ்தானினுடைய ஏவுகணைகளை, ட்ரோன்களை ஊதி தள்ளக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வானில் ஒளிப்பிளம்புகளை கக்கியபடி வரக்கூடிய பாகிஸ்தானினுடைய ட்ரோன்கள் நம்முடைய எல்லைக்குள் வந்தவுடன் விலக்கு அணைவதை போன்று அணைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து இருக்கின்றோம். தொடர்ந்து 3வது நாளாக விலக்குகளை அணைப்பதை போன்று பாகிஸ்தான் வான் எல்லையிலிருந்து இந்திய வான் எல்லைக்குள் வரக்கூடிய அனைத்து பாகிஸ்தானிய ஏவுகணைகளை, ட்ரோன்களை அணைத்து விட்டு நம்முடைய ராணுவ வீரர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த தேசமும் அவர்கள் பின்னால் நின்று அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் ஏற்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக காஷ்மீரி மக்கள் நமது ராணுவம் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைக்கும் முழுமையாக உறுதுணையாக இருக்கின்றார்கள் என்பதை பார்த்தோம். நேற்று காலை முதலே காஷ்மீரில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வீடுகளை நோக்கி பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலிலே காஷ்மீரி மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வீடுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் காஷ்மீரி மக்கள் பதுங்கு குழிகளுக்குள் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். ஆனாலும் தொடர்ந்து இந்திய ராணுவம் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் பின்னால் நிற்போம். எத்தனை குண்டுகள் காஷ்மீரை நோக்கி வந்தாலும் இந்திய ராணுவம் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உள்ளூர் மக்களான எங்களுடைய முழுமையான ஆதரவு இருக்கும் என்பதை காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இந்த ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய ஜெய்சால்மர் உள்ளிட்ட பகுதி மக்களும் நேற்று இரவு பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் தங்களுடைய நகரத்தை நோக்கி இலக்கு வைத்து தொடர்ந்து வந்த பொழுதும் எந்த அச்சமும் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். இந்திய ராணுவம் எடுத்த பதில் நடவடிக்கைகளை நாங்கள் வீடுகளுக்குள் இருந்தவாறு பார்த்தபடி இருந்தோம் என்ற தகவலையும் ஜெய்சால்மர் மக்கள் தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் எல்லைப்புற மாநிலங்களான குஜராத் தொடங்கி காஷ்மீரினுடைய லடாக் உள்ளிட்ட அந்த பகுதிகள் வரை இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் தொடர்ந்து இந்திய ராணுவம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள்.